ஹாய்ங்க. ஸ்கூல் போயிட்டு எப்படா வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனா வீட்ல 2 சோதனை இன்னைக்கு நமக்கு முன்னாடி ரெடியா இருந்திருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாமா? காலையில மாவு அரைச்சு வச்சுட்டு போயிருந்தேன். கிளைமேட்டு வின்டர் சீசன் மாரி இருந்ததுனால, அவ்வளவா பொங்கி வராதுன்னு சொல்லி தைரியமா போயிட்டேன். ஆனா இந்த டப்பாவுக்கு 1/2 டப்பாவுக்கு கொஞ்சம் தான் மேல இருந்துச்சு மாவு. வந்து பார்த்தா அவ்வளோ மாவும் கீழ கொட்டி, வந்தோனே நமக்கு ஒரு பெரிய வேலை வச்சுருச்சு. இது சோதனை நம்பர் 1. சரி, ஓகே, பரவால்ல. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். காலைல எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு போயிருக்கலாம். இல்லன்னா கொஞ்சம் பெரிய பாக்ஸில ஊத்தி வச்சுட்டு போயிருக்கலான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, நானும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு, கொஞ்சம் பசிச்சுதா தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தோசை ஊத்தியாச்சு. ஒரு தோசை தாங்க ஊத்தியிருந்தேன். அதுவும் இன்னைக்கு என்னவோ இட்லி பொடி வச்சு சாப்பிடணும் போல இருந்தது. கடையில போய் இட்லி பொடிலாம் வாங்கிட்டு வந்து ரெடியா இருந்தேன் சாப்பிடுறதுக்கு. கரெக்ட்டா போச்சுது பாருங்க சிலிண்டர் அப்ப பார்த்து. "நீ ஒரு தோசையே சாப்பிட்டா போதும். அதுக்கு மேல வேண்டாம். டயட் வேற இருக்கிற" அப்படின்னு சொல்ற மாரியே இருந்துச்சு. அதனால அன்னைக்கு ஒரு தோசையோட அந்த பொடி வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டுட்டேன். அப்புறமா எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, "உப்பு டப்பா காலியானதுக்கப்புறம் உப்பு வாங்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி வாங்கி வைக்கணும்னு" சொல்லுவாங்க. அதனால கடையில 2 பாக்கெட் கல் உப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன். 1/2 பாக்ஸுக்கு கீழ போயிருச்சு. அதனால அதையும் சரி காலியாக விட வேணான்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டேன். சாதாரண கல் உப்பு தாங்க நாங்க வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாருக்கும். நீங்க எப்படி உப்பு வாங்கி யூஸ் பண்ணுவீங்கன்னு ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க.